சரி ஓகேப்பா, ஸ்டார்ட் பண்ணிடலாம். எத்தனை பேர் போன கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்க? ஜஸ்ட் ஹேண்ட் ரைஸ் மட்டும் பண்ணுங்கப்பா. ஐவ் அட்டெண்டட் லாஸ்ட் கிளாஸ் அப்படின்றவங்க மட்டும். ஜஸ்ட் டு நோ த கவுண்ட். வேற எதுக்கும் இல்லை, ஜஸ்ட் டு நோ கவுண்ட். ஓகே ஓகே ஓகே. எத்தனை பேர் அட்டன் பண்ணல? எத்தனை பேர் அட்டன் பண்ணல? நான் திரும்பி ஸ்டார்டிங்லேருந்து பண்ணுறதுக்காக தான் கேட்குறேன். ஜஸ்ட் டு கிவ் ரீகேப். சரி ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம எதை கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, we have covered flex. கரெக்டாக இந்த பாக்ஸ் இருக்க எல்லாமே கவர் பண்ணிடணும். லேஅவுட்ஸில் ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் பண்ணி ஃப்ளெக்ஸோட 3 ஸ்டெப்ஸ் வந்து பண்ணிடணும். கரெக்டா? நான் ப்ராஜெக்டோட அசெட் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? அந்த ப்ராஜெக்ட் அசெட் லிங்க் உங்கள்கிட்ட இருக்கும்ல, ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருப்பேனே, யார்கிட்டயும் இல்லையா? யாராவது இருந்தால் சாட்டில் வந்து போடுங்கப்பா. நம்ம ஆல்ரெடி டூரிசம் வெப்சைட்டோட ப்ராஜெக்டோட அசெட் லிங்க் வந்து அதுலேயே வந்து உங்களுக்கு ஃபுட் ஸ்டோர்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்து அசெட்ஸ் வந்து இருக்கும்ப்பா. கிளியரா? we give me a minute. Maybe I'll try to take. See, they have put it. Chat. இந்த லிங்க் தான். இதில் நீங்கள் ஃபுட் ஸ்டோர்னு சொல்லி போய் அசெட்ஸ்குள்ளே போனீங்கன்னா இல்லை ஆல் த அசெட்ஸ். ஓகேங்களா? சரி ஓகே. ஸோ இதில் நம்ம போன கிளாஸில் ஃப்ளெக்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். லைக் போன கிளாஸ் நவ் வி ஹவ் ஸ்டார்டட் லேஅவுட்ஸ் வித் கிரிட்டுப்பா. ஸோ அதுக்கு என்ன பண்ணோம், இந்த வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இந்த வெப்சைட்டோட இந்த ஒரு சின்ன லேஅவுட் மட்டும் பண்ணது. இந்த இது பண்ணலை, எக்ஸாக்டாக இந்த கார்ட் பண்ணலை, பட் யூ வாஸ் டூயிங் திஸ் லேஅவுட். எஸ்ஆர்னோ? ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸ் எப்படின்றத நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் இந்த 3 ஸ்டெப்ஸை திரும்பி பண்ணலாம் ஃபார் ஆல் திஸ் ரிமைனிங் திங்ஸ். ஸோ 4 பிரிச்சுக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் வில் ட்ரை டு டூ டுடே. we have already completed this. ஸோ இதில் வந்து 1 2 3 and 4. கிளியரா? மேபி வில் டூ திஸ் 4 செஷன்ஸ் டுடே. ஸோ 1 இது ஆல்ரெடி பண்ணோம், இதை நம்ம இப்போ கொஞ்சம் ரீடிசைன் பண்ணிடலாம். அண்ட் இதில் ஆரம்பிப்போம் அகெயின் 1 2 3 and 4. ஓகேங்களா? திஸ் 4 செஷன்ஸ் வில் டூ. டுமாரோ வில் டூ 1 2 3. இந்த 3 பண்ணிட்டு வில் டிப்ளாய் இட். ஓகேவா? டிப்ளாய் பண்ணிட்டு உடனே வில் ஸ்டார்ட் அவர் அதர் ப்ராஜெக்ட் கால்டு போர்ட்ஃபோலியோ. ஓகேங்களா? திஸ் இஸ் அவர் கம்ப்ளீட் பிளான். அண்ட் நோட் பண்ணிட்டே தானே இருக்கீங்க. செஷன் 1 நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் ஒரு செஷனுக்கும் இல்லை டூ ஆல் தோஸ் திங்ஸ். நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் செஷன் 2 பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த சைட்டில் வந்து ஒர்க் பண்ணலாம் ஸ்டைல்ஸில். ஏன்னா நீங்கள் லேஅவுட்ஸ் போட்ட உடனே ஸ்டைல்ஸும் பண்ணிடணும்ப்பா, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் கடைசியாக பண்ணிக்கலாம்னா இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். லேஅவுட்ஸ் ஃபஸ்ட்டு போட்டுருங்க, அதுக்கு முன்னாடி ஸ்டைல் பண்ண ஆரம்பிக்க வேணாம். லேஅவுட்ஸ் போட்டோடனே இந்த ரெஸ்பான்சிவ்னஸ் கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் எப்படின்னு சொல்கிறேன் திரும்பியும், டோன்ட் வரி எவ்ரிபடி. ஐ எக்ஸ்பிளைன் இட் அகெயின். பட் ஆனால் பிஃபோர் தட் வில் ஸ்டைல் ஃபியூ திங்ஸ். சரிங்களா? பாருங்க 3 2 1. இந்த லேஅவுட் வந்துருச்சுனால இதுக்கப்புறம் நம்ம ஸ்டைல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் இருக்குல்ல H1 பேராகிராஃப் அண்ட் ஒரு பட்டன். மேபி பட்டனுக்கு ஒரு ஸ்டைலு,
ஸோ மூணுத்துக்கும் காமனாக நான் இங்கே ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டைல் வந்து கொடுத்தா ஒன்று வந்து ஃபார் H1 ஒன்று பேராகிராஃப் ஒன்று அண்ட் பட்டன் கொண்டு. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே ஸ்டைல் தான் இருக்க போது கம்ப்ளீட் சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வில் நாட் டூ இட் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் டோட்டல் டைம் வேஸ்ட் அது. ஓகேங்களா? பட் ஆனால் ஒன்று பண்ணோன்னா ப்ராப்பராக எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துடலாம். H1க்கு Tக்கு ஒரு பட்டன் டேக். ஓகேங்களா? ஸோ H1 ஃபஸ்ட் இங்கே ஸ்டைல் பண்ணலாம். மேபி ஸ்டைல் பண்ணும்போது மட்டும் இது போட்டுட்டு சைட் பை சைடு இது ஒரு ஸ்டைல் இது ஒரு ஸ்டைல். நம்ம டெய்ல்வின் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். மேலே பாருங்க டெய்ல்வின் CSS இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ H1க்கு ஸ்டைல் பண்ண போகிறோம். இது கீப் ஒரிஜினல் சைட் ஏற பாப்பிங்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபாண்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். எப்படி பாப்பிங்ஸ் கொடுக்குறது? எனிபடி? கூகுள் ஃபாண்ட்ஸு சூப்பர் ஃபாண்ட் பாப்பிங்ஸ் கரெக்டாக ஒர்க்காக தான் பாப்பிங்ஸு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அதோட சைஸ் பாருங்க. ஃபாண்ட் சைஸ் இஸ் 18. ஃபாண்ட் சைஸ் எப்படி கொடுக்கணும்? நோட் பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். ஆர் நீங்கள் ரீகால் பண்ணியிருப்பீங்களா? டெக்ஸ்ட் சைஸ் எப்படி கொடுக்குது? டெக்ஸ்ட் சூப்பர். டெக்ஸ்ட் இட்ஸ் கோயிங் டு பி 18 பிக்சல்ஸ். கரெக்டாக? நெக்ஸ்ட் வில் கோ டு ஃபாண்ட் வெயிட்டு. ஃபாண்ட் வெயிட் 700 இங்கே காட்டு பாருங்க. 700 எப்படி வெயிட் கொடுக்கணும்? ஃபாண்ட் போல்டு. கரெக்டாக? ஃபாண்ட் போல்டு. இது வந்து வெயிட் வந்து 700 பண்ணிடும். கிளியரா? அண்ட் இங்கே இருக்க கலர் தான் டிஃபரன்ஸு. இந்த கலரை எக்ஸாக்டாக நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஃபாண்ட்டுக்கு எப்படி கலர் கொடுக்குறது? டெக்ஸ்ட் கலர் எப்படி கொடுக்கணும்? டெக்ஸ்ட் கலர். ஓகேங்களா? கிளியரா? ஸோ இதில் எந்த சேஞ்சும் இருக்க போகுதில்ல. இது எல்லாமே திரும்பி சேம் தான். H1 கொடுத்தோன்னா இந்த ஸ்டைல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் H1 ட்ரை டு யூஸ் திஸ் ஸ்டைல். பாப்பின்ஸு ஃபாண்ட் வந்து 700 வெயிட்டு. டெக்ஸ்ட் சைஸ் 18. டெக்ஸ்ட் கலர் இதுப்பா. ஓகேங்களா? சேம் லைக் தட் ஒரு பேராகிராஃப்க்கு ஸ்டைல் பண்ணலாம். இதுதான் பேராகிராஃப் டேக். கரெக்டாக? டேக் பேராகிராஃப்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸு ஃபாண்ட் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃபாண்ட் ஃபேமிலின்னு வரலாம். ஃபாண்ட்டு ஃபஸ்ட்டு ஃபாண்ட்டு முடிச்சிருங்க. அப்புறம் டெக்ஸ்ட்டுக்கு போங்கப்பா. ஃபாண்ட் வந்து என்னது? பாப்பின்ஸு. வெயிட் என்னது? அப்படியே இந்த லைனாகவே போங்க. இந்த லைனாக போங்க. ஃபாண்ட் வெயிட் என்னது? 300. ஸோ ஃபாண்ட்டு 300னா ஐ திங்க் ஸோ நார்மல் நினைக்கிறேன். நார்மலோட கம்மி லைட்டு 300 வருதா? நெக்ஸ்ட்டு அப்படியே வாங்க. அடுத்து ஃபாண்ட் சைஸு. ஃபாண்ட் ஃபேமிலி முடிச்சா ஃபாண்ட் சைஸு. ஃபாண்ட் சைஸுக்குனா டெக்ஸ்ட்டு எவ்வளோ பிக்சல்ஸு? 12 பிக்சல்ஸு. கலர் வந்து பிளாக். டெக்ஸ்ட் பிளாக். கிளியரா? இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. எல்லா பேராகிராஃப்க்கும் இதே போட்டுறது. இங்கே நம்ம காமனாக வச்சுக்கலாம். கிளியரா? ப்ளீஸ் ஓகேவா? நெக்ஸ்ட் பட்டன் போகலாம். பட்டன் வந்து மேபி இந்த பட்டன் பண்ணலாம். மெனு பட்டன் பண்ணும்போது அந்த இடத்துல காமன் ஸ்டைல் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போதைக்கு பட்டன் ஹோல்டில் வைங்க. இதே மாதிரி இது எல்லாத்துலேயும் வந்து நம்ம காமனாக போட்டுடலாம். ஸோ ஃபார் ஆல் பேராகிராஃப் இட்ஸ் கோயிங் டு பி லைக் திஸ் தான். இந்த பேராகிராஃப்க்கு அதே தான். எந்த பேராகிராஃப் போட்டாலும் சேம். மேபி இதை போல்டு பண்ணோன்னா போல்ட் பண்ணிப்போம். இதை வந்து போல்ட் பண்ணுவோம்.
இது வந்து 500 வருது. இங்கே ஓகே தென் திஸ் இஸ் டன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்டைல் பண்ணது ஒரு கார்டுப்பா, இது ஒரு கார்டு. ஸோ ரிமைனிங் இருக்க 3 கார்டையும் ரிமூவ் பண்ணிடலாம். இதே கார்டை காப்பி பண்ணி இன்னொன்று 2 வாட்டி போட்டுருக்கு. ஏன்னா இதை ஸ்டைல்டு கார்டில் இங்கே வந்து கார்டு ஸ்டார்டிங் ஓகேங்களா. கிளியரா? இப்போ இங்கே தானே இருந்துச்சு. கிவ் மீ மினிட்ப்பா, கிவ் மீ மினிட். அண்ட் இந்த இது எல்லாமே சென்டரில் இருக்கணும் கரெக்டாக. இது எல்லாமே சென்டரில் வரணும். எப்படி சென்டரில் கொடுக்கணும்? டெக்ஸ்ட் அலைன் சென்டர், சரிங்களா? பட் ஆனால் இது மட்டும் வர மாட்டேங்குதுப்பா. ஏன் வர மாட்டேங்குது? See, this one is not coming. ஸோ இது 2 வழி இருக்கு. ஒன்று நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை கம்ப்ளீட்டாக சென்டரில் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா கிவ் ஃப்ளெக்ஸ். ஃப்ளெக்ஸ் வச்சு சொல்லுங்க பார்ப்போம். ஃப்ளெக்ஸ் கொடுத்தோன்னே என்ன ஆகும்? டிஃபால்ட் டேரக்ஷன் வந்துடும். உங்களுக்கு என்ன பண்ணணும்? இந்த கார்டில் இருக்கிறது எல்லாத்தையும் ரோ வைஸ் மூவ் பண்ணுமா, காலம் வைஸ் மூவ் பண்ணணுமா? இந்த டெக்ஸ்ட் எல்லாம் காலம் வைஸ் தானே இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு டிஃபைன் த டேரக்ஷன். அப்போ என்ன பண்ணணும்? ஃப்ளெக்ஸ் காலம் அப்படின்னு சூஸ் பண்ணீங்கன்னா திரும்பி பழையபடி வந்துடும். டேரக்ஷன் மூவ் ஆயிடுச்சு. ஐட்டம் வந்து உங்களுக்கு என்ன ஆகணும்? சென்டரில் வரணும் கரெக்டாக. ஸோ ஜஸ்டிஃபை சென்டர், சாரி இட்ஸ் கால்ட் ஐட்டம் சென்டர். கிளியரா? அண்ட் இந்த டெக்ஸ்ட் சென்டரில் வரதுக்கு ஜஸ்ட் ட்ரை டு புட் டெக்ஸ்ட் சென்டர் ஆல்சோ. டெக்ஸ்ட் சென்டர் வரும். ஓகேங்களா? அண்ட் டாப் அண்ட் பாட்டம் பேடிங் கொடுத்துக்கோங்க கொஞ்சம். பேடிங் டாப் அண்ட் பாட்டம் 5 கொடுத்துக்கிறேன். கிளியரா? அண்ட் இது இது பண்ணணும்னா என்ன பண்ணணும்? கர்வ் பண்ணால் என்ன பண்ணணும்? இது எல்லாமே என்ன ப்ராப்பர்ட்டி டெய்ல்மெண்ட்ல? வாட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி யூஸ்டு டு கர்வ் ஆல் திஸ்? ரவுண்டட் கரெக்டா? யூ ஹேவ் டு யூஸ் அ ரவுண்டட்.
ரவுண்டட்ல நான் சும்மா ஒரு எக்ஸல் போட்டுக்கிறேன். சரி, ஓரளவுக்கு ரவுண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் டிப் இருக்குல்ல, ஓவரால் டிப்ல ஒரு பேரிங் டாப் அண்ட் பாட்டம் 5 கொடுத்துப்போம். கிளியரா? அப்போதான் அந்த ஸ்பேஸ் வரும். மேபி இதை கொஞ்சம் போல்டு பண்ணுறோன்னா பண்ணிக்கலாம். இஃப் யூ வாண்ட் யூ கேன் சேஞ்ச். ஓகே, தேர் இஸ் அன் இது எக்ஸ்ட்ரா கொஸ்டின் மார்க் நினைக்கிறேன். போல்ட் ஆகல. ஓகே, போல்ட் ஆயிடுச்சு. அண்ட் இதுக்குள்ள நீங்க கேப் கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா அப்படியே ஒரு கேப் ஒரு 2 pixels. ஓகேங்களா? திஸ் ஹவ் வி டூ இட். இப்போ என்ன பண்ணலாம், இந்த கார்டையே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த 2 கார்டு அன்ஸ்டைல் இல்லை. ஸோ வில் ரிமூவ் ஆல் தோஸ் கார்ட்ஸ். காப்பி இட், பேஸ்ட் இட். நான் சொல்லியிருந்தேன்ல இந்த கார்டில் இருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே சென்டர் பண்ணணும்னா இடத்துல தெரியுதுங்களா? இப்போ நான் இதை எடுத்துடுறேன். தெரியுதுங்களா? இந்த கண்டென்ட்ல சென்டர்ல எல்லாமே ஸ்டார்டிங்ல இருக்கா? இதெல்லாமே சென்டர்ல பண்ண என்ன பண்ணணும், இதுக்குள்ள மூவ் பண்றது எல்லாமே ஃப்ளெக்ஸ் தான். புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இதை மூவ் பண்ணோம்னா ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுப்போம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் வந்து டிஃபால்ட் டேரக்ஷனுக்கு போயிடும். டிஃபால்ட் டேரக்ஷனுக்கு போயிடுச்சு. ஆனால் நம்மளுக்கு மூவ் பண்ண வேண்டியது காலம் வைஸ் கரெக்டாக. ஸோ நான் என்ன பண்ணோம், ஃப்ளெக்ஸ் ஃபால்ஸ். ஃபைனலாக நம்ம சென்டர் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், யூசிங் காலம். ஸோ இந்த டேரக்ஷன் மூவ் பண்ணுறதுக்கு வில் யூஸ் ஐட்டம்ஸ். Hello. Hello, Venkatesh. Am I audible? Hello. யா, டெல் மீ. In case நம்ம அந்த flex column mention பண்ணாம இருந்தா என்ன affect ஆகும்? ஒரு நிமிஷம் ரிப்பீட் பண்ணுங்க. Because நான் வந்து ஒரு ஒர்க் கொடுத்துருந்தேன் டூர்ஸல் ப்ராஜெக்ட் வந்துட்டு நான் மென்ஷன் பண்ணாம டேரக்டாக ஜஸ்டிஃபை சென்டர். ஸோ ஆனால் எதுவும் எனக்கு ஆகும். அது இப்போதான் எனக்கு வந்து இப்போ நம்ம இது மென்ஷன் பண்ணாம கொடுத்தா எதுவும் அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு. நெக்ஸ்ட் நம்ம எடுக்கிற ஸ்டைல்ஸ் எதுவும் அதுல இதாக இல்லை, ஒழுங்கிற கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுங்க. லைக் அந்த ஃப்ளெக்ஸ் காலம் வந்து மென்ஷன் பண்ணாம நம்ம கொடுத்தோம்னா இந்த இன்ஸ்டன்ஸ் அது என்ன அஃபெக்ட் ஆகுமா இல்லை? இல்லை, நீங்கள் மாற்றலைன்னா உங்களால் இதுவே பண்ண முடியாது. பாருங்க, ஐ எம் டேக்கிங் திஸ் அவுட். டேரக்ஷன் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ஓகே, பட் வந்து நம்ம இந்த டூரிசம் ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட் ஒர்க் கொடுத்துருந்தோம். ஆமாம் ஆமாம். அதுல வந்து நான் ஒரு கேஸ்ல வந்துட்டு என்னன்னா ஃப்ளெக்ஸ் டேரக்டா ஜஸ்டிஃபை சென்டர்னு கொடுத்துட்டேன். ஃப்ளெக்ஸ் ரோவா காலம் ஒன் மென்ஷன் பண்ணாம. அது இப்பதான் எனக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு. ஸோ நான் அந்த மாதிரி கொடுத்தேன், எனக்கு ஒர்க் ஆனிச்சு. ஸோ இல்லை, அது வந்து வேற யூஸ் கேஸில் இருக்கும். மேபி ரோ வைஸாக டிஃபால்ட் டேரக்ஷன் வந்து ரோவாக இருக்கும். நீங்கள் ரோவில் மூவ் பண்ணியிருப்பீங்க. ரோவில் மூவ் பண்ணதுனால எந்த டேரக்ஷன் கொடுத்தாங்கனாலும் ஒர்க் ஆகிருக்கும். இங்கே நம்மளால இப்போ ஜஸ்டிஃபை சென்டர் கொடுத்தோம்னாலும் ஓகே ஓகே எஸ், அந்த ரோல தான் நான் மூவ் பண்ணேன். அதனால தான் ரோ ஒர்க் ஆகிருக்கும். இப்போ நம்மளுக்கு காலம் டிஃபால்ட்டா நம்ம எதுவும் கொடுக்கலன்னா ரோ ரோன்னு எடுத்துப்போம். எக்ஸாம்பிள் ஓகே ஓகே. நம்ம ஜஸ்டிஃபை கொடுக்க முடியாது. இட்ஸ் ஐட்டம்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக வந்து டெக்ஸ்ட் சென்டர். ஓகே, ஃபைனலாக வில் கிவ் டெக்ஸ்ட் சென்டர். ஓகேங்களா?
ஸோ இப்படி தான் கார்ட் பண்ணும். அண்ட் அந்த கலர்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். கலர்ஸ் மேபி வில் இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்டை அந்த கலர்ஸ் இருக்கும். கலர்ஸ் காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரீப்ளேஸ் திஸ் கலர்ஸ், காரோட கலர்ஸ், திஸ் கலர் கரெக்டாக காப்பி பண்ணிக்கோங்க. மேபி உங்களுக்கு பிடிச்ச கலர் எதுனாலும் கொடுத்துக்கோங்க. கிளியரா? மீதியை ரிமூவ் பண்ணிடலாமா? எல்லா கலர்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுவோம். மைனிங்ஸ் எல்லாமே இங்கேயோ கிரீன் இருக்கு. சிபி we have finally done it. ஸோ ஸ்பேசஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கிறேன். முடிஞ்சிருச்சுங்களா? கிளாஸஸ் பேடிங் டாப் ஒய், எப்பயுமே பேடிங் டாப் அண்ட் பாட்டம் ஒய் வந்து இந்த ஒரு செஷன் கொடுத்துக்கலாம். எல்லா செஷன்ஸுக்கும் காமன். ஓகேங்களா? ஸ்டார்டிங் I choose ending. Clear? Next. Maybe LT session வச்சுக்கலாம். Next. I'll keep it as LT session. So starting. LT session ending. ஓகேங்களா? வந்து நீங்க இமேஜுக்கு ஹைட் அண்ட் வித் கொடுத்தீங்களா? ஆக்சுவலாக நம்ம எதுவுமே இன்னும் கொடுக்கல. பேர் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். யூ கேன் ஸ்பெசிஃபை ஹைட்டு, நாட் த வித்து. ஹைட் வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம், பார்த்துக்கலாம். அது கம்மி பண்ணால் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ஃபிட்டு கொடுக்கலாம். அது ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் டிஃபால்ட்டாக விட்டாலே அதுவே வந்து எடுத்துக்கும். அதை நான் டிஃபால்ட்டா தான் விட்டுருக்கேன். அது இப்போ உங்களுக்கு அந்த சைஸோட பெருசா இருக்கு, பெரிய சைஸா இருக்கு. அதான் என்னோட ஹைட், ஸ்கிரீன் ஹைட் எந்த ஹைட்டோ அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த கண்டென்ட் எல்லாமே அட்ஜஸ்ட் ஆயிருக்கு. மேபி 20 ட்ரை பண்ணி பாருங்க. மேபி 20 வந்து எக்ஸாக்டாக வருது நினைக்கிறேன். I20 அண்ட் இந்த இமேஜஸ் யூஸ் பண்ணுங்க. நம்ம அசெட்ஸ்ல அசெட்ஸ் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அசெட்ல கொடுத்ததா ட்ரை பண்ணுறேன். அசெட் தான் போட்டிருக்கு. நான் ஹைட் 20 ட்ரை பண்ணிட்டு. ஓகே ஓகே. ஒர்க் ஆகணும்னா நம்ம கிளாஸ் எண்டிங்ல ஒரு வாட்டி செக் பண்ணிடுறோம். ஷூர். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். சேம் அதே பேட்டர்ன் தான் ஃபர்ஸ்ட் செஷன். ஓகே, அண்ட் டிஃபால்ட்டாக எல்லா செஷன்ஸ்க்கும் நம்ம கொடுக்குற மாதிரி என்ன பண்ணலாம்னா கிளாஸ் பேடிங் டாப் அண்ட் பாட்டம் 5 கொடுத்துக்கலாம். மீன்ஸ் இந்த ஸ்டெப்ஸ் வந்து எங்கேயுமே மாறாது. ஓகேங்களா? நான் சொல்கிறேன் அந்த ஸ்டெப்ஸ் 5 ஸ்டெப்ஸ் வந்து எங்கேயுமே மாறாது. ஸ்டெப்ஸ் வேணால் நான் காமன்னு சொல்லிட்டு இங்கே எழுதி வச்சிடறேன் ஒரு வாட்டி. காமன் ஸ்டெப்ஸ் அப்படின்றத சி. First one is container. First one is 2XL container MX auto. Class
Next auto. வித்து வந்து என்ன பண்ணும், இதோட கம்மியாக இருக்கணும். கரெக்டாக இது வந்து 90%. கண்டெய்னர் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணும், சேஃப்டி கண்டெய்னர் கிரியேட் பண்ணும். சேஃப்டி கண்டெய்னருக்கு என்ன பண்ணும், இதுதான் வந்து ஸ்டெப்ஸ். அதுக்கப்புறம் கிரிட்ன்ற வேர்டு, அதுக்கப்புறம் எவ்வளோ காலம்ஸ், கிரிட் காலம்ஸ். இது வரைக்கும் காமன்பா. இது வரைக்கும் என்னது, இந்த 2 ஸ்டெப் என்னது, 3 ஸ்டெப் கவர் ஆகிடும் இதுலேயே. இது வந்து கன்ஃபார்ம் ஸ்டெப்ஸ். இது நீங்கள் இப்போ நீங்கள் கூட போட்டுக்கலாம். இந்த டிஃபால்ட் ஸ்டெப்ஸ் புரியுதா? நான் செஷன் டேக் சொல்லியிருந்தேன்ல, ஃபார் டிவைடிங் செஷன்ஸ். இது தனி, இது தனிப்பா. இது வந்து ஒரு செஷன், இது வந்து ஒரு செஷன். புரியுதுங்களா? எட்ரு தனி, ஃபுட்ரு தனி இல்லை. இதான் வந்து சீமாட்டிக் எலமெண்ட்ஸ் ஃபார் எஸ்இஓ பர்பஸும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இதுக்குள்ளே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார், இது வந்து காமன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, we have to go see the designer, take the designer, take a screenshot. இது ஒரு கண்டெய்னர் தான். கிளியரா? நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு என்னென்ன ஸ்க்ரீன்ஸ் எழுதிக்கணும். மொபைலில் எத்தனை, மொபைலில் எவ்வளோ இது வந்து எடுத்துக்குது, டேப்ல எவ்வளோ எடுத்துக்குது, லேப்டாப்ஸில் எவ்வளோ எடுத்துக்குது. கிளியரா? இது மூணுத்துலேயும் எவ்வளோ எவ்வளோ எடுத்துக்குது அப்படின்றது நீங்கள் ஃபஸ்ட்டே நோட் பண்ணிடணும். இப்போ பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு இது இந்த நம்பர்ஸை எழுதிட்டு தான் நீங்கள் வந்து ஆரம்பிக்கணும். அந்த டிஃபால்ட் கோட் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. ட்ரை டு புட் திஸ் டிஃபால்ட் கோடு. 2XL முதல்ல கண்டெய்னர் கிரியேட் பண்ணிக்கிறீங்களா, கிரிட்டிங் கண்டெய்னர், அதுக்கப்புறம் சேஃப்டி கண்டெய்னர், கிரிட் கால்ஸ், இது போட்டுடுறீங்களா. இதுக்கப்புறம் இந்த காலம்ஸை சூஸ் பண்ணுறதுன்றது இந்த இதுதான். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவோம், வெப்சைட் போயிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கோ இந்த மாதிரி. சரிங்களா? எவ்வளோ எடுத்துக்குதுப்பா, கவுண்ட் சொல்லுங்க பார்ப்போம். மொபைல்ஸில் எவ்வளோ எடுத்துக்குது, 1 or 2 or 3 or 4 or 5 or 6 or. அப்போ என்ன பண்ணும், you have to note it down to 1. நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீன். இந்த சைஸ் ஸ்க்ரீன்ஸ் எத்தனை எடுத்துக்குது, 2ல. அப்புறம் note it down to 2. நெக்ஸ்ட் லேப்டாப்ஸ்ல எவ்வளோ எடுத்துக்குது, 2. ஸோ அப்படி எப்படி கிரிட் வந்து எழுதுவீங்க, ஃபஸ்ட்டு கிரிட் ப்ராப்பர்ட்டி போட்டால் தான் கிரிட் கேம்ஸ் விளாட முடியும். கிரிட்டு, அப்புறம் கிரிட் கால்ஸ் 1, ஏன்னா மொபைல் ஃபர்ஸ்ட் அப்ரோச்சில் மொபைலுக்கு ஃபர்ஸ்ட் போட்டிங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, டாப்ஸ்க்கு என்ன போடுவீங்க, எம்டி. சூப்பர், எம்டி கிரிட் கால்ஸ் 2. எல்ஜிக்கு போடணுமா, எஸ் ஆர் நோ? கொஸ்டின் புரியுதா? நான் திரும்பி எல்ஜி வந்து கிரிட் கால்ஸ் 2 போடணுமா? ஆன்சர் இஸ் நோ. பட் போட்டால் தப்பு இல்லை, ஓகேங்களா? பட் ஆனால் நீங்கள் வந்து சேமாக தான் இருக்க போகுது. ஸோ எல்ஜிலேருந்து லைக் எம்டிலேருந்து அடுத்து இன்ஃபினிட்டி வரைக்கும் என்ன ஆகுது, அதே கிரிட் கால்ஸ் 2 தான் ஃபாலோ ஆக போகுது. நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் மட்டும் போடுங்கப்பா, புரியுதுங்களே?
எல்ஜியில் வந்து அடுத்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா மட்டும் போடுங்க, இல்லைனா போட வேணாம். இப்போ இதை போட்டுடலாமா? கிரிட் கால்ஸ் 1, எம்டியில் கிரிட் கால்ஸ் 2. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? ரூல் என்னது? அதாவது ஸ்டெப் கிடையாது, ரூல் என்னது? ஃபோர்த் ஸ்டெப் கிடையாது, ரூல். வாட் இஸ் தட் ரூல்? டிவ். சூப்பர். எத்தனை டிவ்ஸ் போடணும் அப்படின்ற டவுட் வந்துச்சுன்னா, இங்கே ஹையஸ்ட் நம்பர் எத்தனை இருக்குப்பா? இங்கே ஹையஸ்ட் நம்பர் எத்தனை இருக்கு? 2. அப்போ எத்தனை டிவ் வரும்? 2. புரியுதுங்களா? ஷார்ட்கட் புரியுதா? இப்போ இந்த 2 டிவ்ல என்னென்ன பண்ண போறோம்னா, ஒரு டிவ்ல இந்த இமேஜை போட போறோம், இந்த இமேஜ் போட போறோம். ரெண்டாவதுல இந்த மாதிரி ஒரு இது போட போறோம். சிம்பிள். வெளிப்புட்டா இமேஜ் டேக்கு இமேஜ் டேக்கு சேமா. எஸ்ஆர்ஜி வந்து நம்மளோட இந்த லிங்க்ல இருந்து எடுத்துக்கலாம். இது வந்து ஹெல்த் செஷன் தானேப்பா. நீங்கள் அந்த இதை போட்டுக்கோங்க. இமேஜ்னு போட்டுக்கோங்க. பாருங்க, இமேஜ் வந்துருச்சு. நெக்ஸ்ட் அந்த சைடில் என்ன பண்ணணும்? இங்கே ஒரு ஹெட்டிங்கில் ஒரு இது இங்கே பாருங்க, 3 கண்டென்ட்டு. H1, நெக்ஸ்ட் பேராகிராஃபு, அதுக்கப்புறம் பட்டனில் வியூ மெனு. வியூ மெனு. ஓகேங்களா? இது ஓகேவா? சரி, நம்ம ஆல்ரெடி காமன் ஸ்டைல்ஸ் வச்சிருக்கோம், அது போட்டுடலாமா? H1க்கு என்ன வச்சிருக்கோம்? காமன் ஸ்டைல் வச்சிருக்கோமா? காப்பி. நெக்ஸ்ட் பேராகிராஃப்க்கு காமன் ஸ்டைல் வச்சிருக்கோமா? பட்டன் வந்து பாருங்க, கலர் மட்டும் எடுத்துக்கலாம். மீன்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் முதல்ல பிஜி கொடுக்கலாம், அதுக்கப்புறம் மேபி இன்னும் கொஞ்சம் லைட்டா டார்க்கான கலர் நினைக்கிறேன். கரெக்டாக எடுக்கணும். எக்ஸாக்டோட ஓகேங்களா? மீதி இருக்கிறதெல்லாம் இதே தான்ப்பா. ஃபாண்ட் சைஸ், டெக்ஸ்ட் கலர் வரைக்கும் இதே எடுத்துக்கோங்க. பேஸ்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் கலர் மட்டும் ஒயிட்டுக்கு மாற்றிக்கோங்க, அவ்வளோதான். ஒயிட்டு. மேபி ஃபாண்ட் சைஸு ஒரு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு போட்டுக்கலாம். 9 பிக்சல்ஸு அண்ட் கொஞ்சம் ரவுண்டட் பார்டர்ஸ் இருக்கு. போய் பார்க்கலாம். மேபி இன்னும் கொஞ்சம் we need that padding top bottom வந்து we need around ஒரு 3 padding left and right ஒரு 6 வேணும்னு நினைக்கிறேன். கிளியரா? மேபி இதோட சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மேபி அரௌண்ட் ஒரு 12 வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். 12 கரெக்டாக இருக்கும்.
ஓகேவா இது? இல்லை நம்ம ஃபோனுக்கு தான் ஃபஸ்ட்டே போட்டோம்ல, கிரிட் ஃபார் ஃபோன் இது போட்டிருக்கோம்ல மொபைல் ஃபோன். ஓகே ஓகே. அதை நான் பார்த்துட்டேன். லைக் இன்னொரு டவுட் வந்திருக்கு. அது ரோ நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோம். இன்னும் ரோ வந்து நம்மளுக்கு தேவையில்லை ஆக்சுவலாக. கிரிட்ல காலம்ஸ் காலம்ஸ் மட்டும் தான். ரோஸ் வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகும் அது உங்களுக்கு. நான் அதனால தான் உங்களுக்கு ரோஸ் நான் வந்து சொல்லவே இல்லை. ஆனால் ஃப்ளெக்ஸில் வந்து நான் உங்களுக்கு ரெண்டுமே சொல்லியிருப்பேன், ரோஸ் அண்ட் காலம்ஸு. எப்போ வந்து உங்களுக்கு ரோஸ் வரும் அப்படின்னா, நீங்கள் அலைன்மெண்ட்ஸும் சேர்த்து வந்து நம்ம வந்து கிரிட்டை வச்சு மூவ் பண்ணுறோம் அப்படின்னா. ஆனால் நம்ம அலைன்மெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது அப்படின்னா, இந்த பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன கார்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த கார்டு இருக்குன்ற மாதிரி இந்த கார்டை நம்ம இப்படி மூவ் பண்ணுறோம் கரெக்டாக, ரோவைஸ் ஆகுது. இதுக்கு எல்லாமே நம்ம என்ன ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ண போகிறோம்? ஃப்ளெக்ஸ். அந்த அலைன்மெண்ட்ஸ் மட்டும் தான், அந்த 2 கிரிட்டு 3 கிரிட்டு வர்றது மட்டும், அந்த அலைன்மெண்ட்ஸ் மட்டும் நம்ம கிரிட் வச்சு பண்ண போகிறோம். ரெஸ்பான்சிவ்னஸ் மட்டும் கிரிட் வச்சு பண்ண போகிறோம். மூவிங் எல்லாமே கிரிட் காலம்ஸ் வச்சு கிரிட் காலம்ஸ் வச்சு பண்ண ரோஸ் வந்து எங்கேயுமே யூஸ் பண்ண போகிறோம். லைக் எங்கேயாச்சும் யூஸ் ஆகுதுன்னா இதுல இங்கே இப்போதைக்கு ரொம்ப ரேர் யூஸ் கேஸ் தான். அதனால அதுக்கு பதிலாக தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு எவ்வளோ காம்ப்ளெக்ஸ் லேஅவுட்ஸ் வந்தாலுமே நீங்கள் காலம்ஸ் வச்சு வந்து ரெஸ்பான்சிவ்னஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். சரி, வெப் டன்னு. அந்த ஸ்பேசிங் மட்டும் போட்டுடலாம், ஸ்பேசிங் மட்டும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வரணும். ஸோ இதுக்கு வந்து ஒரு பிஜி 500 மாதிரி சரிங்களா? ஸோ இதை கொஞ்சம் ஃபுல் ஸ்க்ரீன் எடுத்துட்டு போகிறேன். ஸோ இது வந்து சென்டரில் வர மாதிரிப்பா, கொஞ்சம் இந்த மாதிரி பார்க்கலாம் சரிங்களா? ஸோ ஃப்ளெக்ஸு, ஃப்ளெக்ஸ் காலம்ஸ், ஜஸ்டிஃபை சென்டர், ஐட்டம் சென்டர். மேபி ஸ்டார்ட்லேயே இருக்கட்டும்னு நினைக்கிறேன், சென்டர் வேணாம்னு நினைக்கிறேன். மேபி ஃப்ளெக்ஸும் வேணாம், ஜஸ்ட் இதுக்கு கேப் மட்டும் கொடுத்துக்கலாம். சரி, ஸ்பேஸ் மட்டும், ஸ்பேஸ் வந்து ஒய் டைரக்ஷனில் ஒரு 4 போட்டுருக்கு. கிளியரா? இந்த இமேஜ் வந்து சென்டரில் வரணும்ப்பா. இப்போ இதுக்கான கான்செப்ட் என்னது? எப்படி வந்து அவுட் டு சென்டர் எலமெண்ட், இதான் டாபிக். இந்த இதுக்கு அவுட் டு சென்டர் எலமெண்ட்னா ஸ்க்ரீன். அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஃப்ளெக்ஸ் கொடுக்கணும். ஃப்ளெக்ஸ் காலம்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ளெக்ஸ் காலம்ஸ் ஜஸ்டிஃபை சென்டர், ரோ வைஸாகவும் சென்டர் பண்ணணும், காலம் வைஸாகவும் சென்டர் பண்ணணும். அவ்வளோதான். கிளியரா? சென்டர் ஆயிடுச்சா? இப்போ ரெஸ்பான்சிவ்னஸ் பாருங்க. சரிங்களா? ஓகே. ஸோ மேபி நான் அந்த கலர்ஸ்லாம் எடுத்துறேன், அப்போ தான் உங்களுக்கு இன்னுமே நல்லா கிளியராக இருக்கும். அந்த காலம் பை சென்டர்ல தானே இருந்துச்சு. நம்ம காலம் பை சென்டர் பண்றதுக்கு முன்னாடி எது சொல்றீங்க? இதுவா இதுவா? இந்த பிக்சர்ஸ் இமேஜ் பிக்சர் ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் இருந்தேன். நான் அதை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டேன். பாருங்க, ஸ்டார்டிங்கில் இருக்கும். இப்போ வந்து நம்ம ரோ வைஸ் ஸ்டெப்ல சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ளெக்ஸ் கொடுக்குறோமா? ஃப்ளெக்ஸ் கொடுக்குறோன்னா ஃபஸ்ட்டு அதில் டிஃபால்ட் டைரக்ஷன் ரோல் இருக்கும். நீங்கள் காலமாக மாற்றணும் கூட ரோலாக போக வச்சுக்கலாம். ஸோ என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு வந்து ரோ வைஸாக எனக்கு சென்டரில் வரணும். அடுத்து காலம் வைஸாகவும் சென்டரில் வரணும். ரோ வைஸாக சென்டரில் வந்துருச்சு, காலம் வைஸாகவும் இப்படி சென்டரில் வரணும், இப்படி சென்டரில் வரணும். ஸோ தட் ஐட்டம் சென்டர். ஓகேங்களா? ஸோ இதுக்கு இப்போ இமேஜ் வந்து சென்டரில் இருக்கு. காலம் பை சென்டர்ங்கிறது ஏதோ வந்து காலம் அது கன்சிடர் பண்ணுங்க. இல்லை ஒன்றும் இல்லை. இப்போ இப்படி இருக்கா? இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கா? இப்போ இமேஜ் வந்து இதுன்னு நினச்சிக்கோங்க. இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த டைரக்ஷனில் இப்படி வரணும் சென்டரில், அதுக்கு ஜஸ்டிஃபை சென்டர். இந்த டைரக்ஷனில் சென்டரில் வரணும், அதுக்கு ஐட்டம் சென்டர். இப்போ சென்டரில்
ஓகே கொஞ்சம் இமேஜ் பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த அலைன்மெண்ட்ஸ் வந்து. ஓகே. ஸோ அவ்வளோதான் இந்த செஷன். நெக்ஸ்ட் செஷன் போகலாம். இதில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னா அவுட் டு சென்ட்ரேட் அப்படின்றது. இது வந்து டூ கிரிட்டு அது நார்மல் டிஃபால்ட் கோடு ப்ளஸ் அவுட் டு சென்டர் எலமெண்ட். இதுக்கு என்ன பார்த்தோம்? கிரிட்டு, சாரி ஃப்ளெக்ஸு. இன்னும் ஃப்ளெக்ஸ் காலம் போட்டுக்கோங்க, அது போட்டாலும் போடலாம், டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இருக்காது. ஜஸ்டிஃபை சென்டர் ஐட்டம் சென்டர். ஓகேங்களா? கிளியரா? ஸோ இது வந்து வருது. நெக்ஸ்ட் செஷன் போகலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் மெனு செஷன். Starting explore menu. ப்ளஸ் இன்னைக்கு என்ன டே மட்டும் சொல்ல முடியுங்களா? இன்னைக்கு செஷன் டே என்ன டேன்னு யாராவது? 13. 13ங்களா? தேங்க்யூ. செஷன் எப்பயும் போல செஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். கிளாஸ் வில் புட்டு பேடிங் டாப் அண்ட் பாட்டம் 5. கிளியரா? ஸோ இது போட்டுட்டு நம்ம டிஃபால்ட் கோடு எடுத்து போட்டுக்கலாம். டிஃபால்ட் கோடு இங்கே இருக்குங்களா? இந்த டிஃபால்ட் கோடு எடுத்துட்டு இந்த டிஃபால்ட் கோடு இங்கே போட்டுருவோம். இந்த டிஃபால்ட் கோடு இங்கே போட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? யூ ஹேவ் டு கோ டேக் அ ஸ்க்ரீன்ஷாட். யூ ஹேவ் டு கோ டேக் அ ஸ்க்ரீன்ஷாட். இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? வில் டிசைட் த கிரிட் காலம்ஸ். எவ்வளோ கிரிட் காலம்ஸ் வரும்னு நினைக்கிறீங்க? ஸோ என்ன பண்ணலாம்? மொபைலில் லேப்டாப்பு, சாரி டேப், லேப்டாப், ஓகேங்களா? நம்பர் சொல்லுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு டேக் இட் ஃப்ரம் மொபைல் ஃபர்ஸ்ட் அப்ரோச். இப்போ மொபைல் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். எத்தனை காலம்ஸ் இப்போ எடுத்துக்குது? ஒரு காலம்ஸ் எடுத்துக்குதா? நெக்ஸ்ட் வில் மூவ் டு டேப்ஸா. எத்தனை காலம்ஸ் எடுத்துக்குது டேப்ஸில்? ஐ வாண்ட் ஆன்சர் ஃப்ரம் எவ்ரிபடி. ஓகேவா? டூ. அப்புறம் லேப்டாப்ஸ், கரெக்டாக லேப்டாப்ஸில் 4 காலம்ஸ் எடுத்துக்குதா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? வில் பிளே த கிரிட் கேம். கிரிட் கேம் பிளே பண்ணலாமா? கிரிட் கேம். ஸோ கிரிட் கால்ஸ் 1. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? டேப்ஸ்க்கு சூப்பர். எம்டி கிரிட் கால்ஸ் 2. சரிங்களா? நெக்ஸ்ட் லேப்டாப்ஸ்க்கு என்ன பண்ணணும்? எல்ஜி கிரிட் கால்ஸ் 4.
இதை வந்து நம்ம ஜஸ்ட் பேஸ்ட் பண்ண போதும். நெக்ஸ்ட் இப்போ எத்தனை டிவ்ஸ்பா போடணும்? கவுண்ட் ஆஃப் டிவ்ஸ் ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன்ல. சூப்பர், 4. ஓகே, ஸோ 4 டிவ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ 1 2 3 4. சார் லேப்டாப்க்கு வந்து போட தேவையில்லைன்னு சொன்னீங்களாங்க சார்? நான் லேப்டாப்க்கு போட வேணாம்னு சொல்லியிருந்தேன். எப்போனா அது ரிப்பீட் ஆகும்போது. இப்போ போன தடவை பாருங்களேன், போன தடவை டேப்ஸ்க்கும் லேப்டாப்ஸ்க்கு என்ன வந்துச்சுங்க? சேம் சேம் கவுண்ட் வந்துச்சுங்களா? சேம் கவுண்ட் வந்ததுனால தான் நான் என்ன சொன்னேன், இப்போ டேப்ஸ்க்கு அப்புறம் அது மாற போகிறதே இல்லை. லேப்டாப்ஸு, அதுக்கப்புறம் டிவி எல்லாத்துக்கும் சேமாக இருக்கிறதுனால என்னது, சேம் கவுண்ட் விட்டுறலாம். இப்போ இங்கே என்ன ஆகுது, வி கெட்டிங் டிஃப்ரெண்ட் கவுண்ட்ஸில். டேப்ஸ்க்கு 2, லேப்டாப்ஸ்க்கு 4ல. எஸ் சார். ஸோ தட் நம்ம லேப்டாப்ஸ்க்கு போடணும், டேப்ஸ்க்கு போடணும். ஓகே ஓகே. ஓகே, இப்போ 4 டிவ் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், 4 டிவ்வுமே கார்ட்ஸ் தான். கரெக்டாக எவ்ரி திங் இஸ் கார்ட்ஸ். ஸோ ஒரு கார்டு வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். வில் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட். டேக் அ ஸ்க்ரீன்ஷாட். இந்த கார்டில் என்ன இருக்குன்னு சொல்லுங்களேன், ஈஸியாக கெஸ் பண்ணலாம். என்னென்ன இருக்கு? we have an image tag, paragraph tags. paragraph tags. கரெக்டா ரெண்டே ரெண்டு தான். ஸோ என்ன பண்ணும், எல்லாமே டிவ்ஸ் வந்து எல்லாமே கார்ட்ஸ் தான். இட்ஸ் கோயிங் டு பி கார்ட்ஸ். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி கார்டு. மேபி கார்ட் ஸ்டார்டிங்னு போட்டுக்கிறேன். ஸ்டார்டிங் ஜஸ்ட் இட்ஸ் கோயிங் டு பி இமேஜ். இது வந்து கார்டு இமேஜ்னு போட்டுக்கலாம். அண்ட் இமேஜஸ் வந்து இங்கேயே இருக்கும் உங்களுக்கு. நான் நிறைய கார்ட்ஸ் இமேஜஸ் கொடுத்துருப்பேன். மேபி இப்போதைக்கு ஒரு கார்டு இமேஜ் எடுத்துக்கோங்க. ஓகே, ஒன்றா கொடுத்துருக்கேன். மேபி நான் அப்டேட் பண்ண பார்க்குறேன். மேபி ஒரு 4-5 இமேஜஸ். இல்லை நீங்கள் குரோம்லேருந்து எடுத்துக்கோங்க, கூகுள் குரோம்லேருந்து. யூஸ் யுவர் இமேஜ் கிட்ட என்ன பண்ணலாம், நம்மளுக்கு ஒரு கார்டு வந்திருக்கா. நெக்ஸ்ட் என்னது, டெக்ஸ்ட் பேராகிராஃப். கரெக்டாக இட்ஸ் கோயிங் டு பி a paragraph. நெக்ஸ்ட் இங்கே வந்து ஒரு திரும்பி பேராகிராஃப் தான். இதில் வந்து சின்ன இருக்கா. நெக்ஸ்ட்டு ஒரு ஒரு ஓகேங்களா. அந்த ஐகான் வந்து எப்படி வரப்போகுது அப்படின்றத பாருங்க. இந்த ஐகான்ஸ் இருக்குல்ல, இந்த ஐகான்ஸ் எப்படி வரப்போகுதுன்னா, ஐ ரெஃபர் லாட் ஆஃப் ஐகான்ஸ். நான் நாளைக்கு வந்து எப்படி ஒரு லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். லைப்ரரின்னு சொல்ல முடியாது, இட் லாவ் டீசன்ட் அமௌண்ட் ஆஃப் ஐகான்ஸ். இப்போதைக்கு நான் வந்து ஃப்ரீ எஸ்விஜி, ஆக்சுவலாக ரியாக்ட் ஃப்ரீ எஸ்விஜின்னு ஒரு ஐகானுக்கு போனீங்கன்னா அங்கேயே நிறைய ஐகான்ஸ் இருக்கும். இன்னைக்கு இது யூஸ் பண்ணுங்க, நான் நாளைக்கு வந்து வேற ஒன்று சொல்கிறேன். ஓகேங்களா. இதில் வந்து நம்மளுக்கு தேவை வந்து ஆரோ. ஆரோ போனீங்கன்னா ஆரோ தான். இதை ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கோ. காப்பி பண்ணிங்கன்னா ஒரு நிமிஷம் அன்டூ பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அதை பேஸ்ட் பண்ணுங்க. திங்க் நம்ம ஆஃப் மட்டும் காப்பி பண்ணுறோம்னு நினைக்கிறேன். காப்பி டு கிளிப்போர்ட். ஓகே ஓகே, அது இருக்கு. ஆக்சுவலாக என்னன்னா, அது மொத்த காம்பனண்ட்டே காப்பி பண்ணிடும். நம்மளுக்கு அது டோட்டலாக வேணாம். இந்த ஓப்பன் ஃப்ரம் எஸ்விஜிலேருந்து இந்த க்ளோஸ் டேக் மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. இது மேலே இருக்கிறதா நம்மளுக்கு. ஓகே. அகைன் அன்டூ பண்ணிக்கிறேன். அகைன் ஐ பேஸ்ட் இட் அப். ஓகே, இது வந்து இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்பில் இருக்கலாம் ஸ்மாலுக்கு மாற்றிக்கோங்க. அவ்வளோதான்.
ஓகேங்களா? ரியாக்டில் தான் இதில் இருக்கணும். இப்போதைக்கு இதில் வந்து ஸ்மாலில் மாற்றிக்கோங்க HTML. அண்ட் வி டோன்ட் ரிக்வயர் திஸ் ப்ராப்ஸ். அவ்வளோதான். ஓகேங்களா? அதில் இருக்க எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ரியாக்டில் தான் யூஸ் பண்ணணும், நம்ம நார்மல் HTML யூஸ் பண்ணணும். சரிங்களா? வி காட் திஸ் ஐகான். இதை வந்து நான் இங்கே கொண்டு வரணும். எப்படிப்பா பண்ணுறது? எப்படி கொண்டு வர்றது? இந்த இடத்துக்கு வரணும்னா யூஸ் ஃப்ளெக்ஸ். சூப்பர். என்ன பண்ணணும்? மேபி இது தனியாக ஒரு ஸ்பேனில் போட்டுக்கலாமா? ஸ்பேனில் போட்டுப்போம். ஸ்பேனோ டிபோ நீங்கள் எதுனாலும் போட்டுக்கோங்க. பட் ஸ்பேன் தான் நான் சஜஸ்ட் பண்ணேன். ஏன்னா பேராகிராஃப்குள்ளே டிப் வரக்கூடாது. கிளியரா? ஸோ கிளாஸ் ஃப்ளெக்ஸ். ஃப்ளெக்ஸா சி இங்கே வந்துடுச்சு. இப்போ இதை வந்து சென்டரில் கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணணும்? FTQ ரோ வைஸில் தான் இருக்க போகுது. ஜஸ்ட் ஐட்டம் சென்டர் லோட் ஆகுது. வெயிட் பண்ணுங்க. சாரி, தெரியுதுங்களா? சென்டர் ஆயிடுச்சா? இப்போ இதுக்கு நல்ல ஸ்பேஸ் கொண்டு வரணும்ப்பா. எப்படி பண்ணுறது? நான் கேப் யூஸ் பண்ணுமா, மார்ஜின் யூஸ் பண்ணணுமா, ஒரு ஸ்பேஸ் யூஸ் பண்ணணுமா? கேப். சூப்பர். கேப் ஒரு 4 கொடுத்து ரிமூவ் சம்திங்கா. கிளியரா? மேபி 4 ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி ஒரு 2 கொடுத்துக்கோங்க. 2 அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, கரெக்டாக இருக்கா? இப்போ எனக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவில் ஸ்பேஸ் வரணும். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம மெயின் டிவுக்கு போகணும். மெயின் டிவில் போயிட்டு கிளாஸ் ஐ வாண்ட் டு கிவ் ஸ்பேஸா கேப்பா மார்ஜினா? I have to use space. கரெக்டா? Just a minute, I'll take the charger wire. Okay. So you have to give space on y direction ஒரு 4 கொடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் வந்த மாதிரி இருக்கும். இந்த இமேஜோட சைஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. மேபி I'll give the image size a little bit. ஓகே, ரொம்ப சின்ன ஆயிடுச்சு. ஓகே, மேபி ஒரு 56 கொடுத்துக்கலாம். நாட் ஷோர், சும்மா கொடுக்குறேன் ரேண்டம் நம்பர். ஓகே, மேபி இந்த சைஸ் ஓகேவா? அண்ட் அந்த கார்டுக்கு எப்படி, நான் ஷேடோஸ் பற்றி தனியாக சொல்கிறேன்ப்பா. இருந்தாலும் இந்த கார்டு ஸ்டார்டிங், இதான் கார்டு எண்டிங்கு. நான் ஷேடோஸ் பற்றி சொல்கிறேன். பட் இப்போதைக்கு அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஷேடோன்னு போட்டிங்கனாலே வந்துடும் ஷேடோஸை. சரி, காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம வந்து பேஸ்ட் இட் 1 2 last 4 formatted. Okay, there is some problem. Okay, grid calls. ஓகேங்களா?
அண்ட் ஒரே நிமிஷம், மேபி ஐ வில் கிவ் சம் ஈஸி let 500 for a card. ஓகே, இது வந்து கொஞ்சம் ஷேடோ கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். எப்படின்னா ஷேடோ எல்ஜின்னு கொடுத்தீங்கன்னா ஷேடோ வந்துடும். ரெட் எடுத்துக்கிறேன். உண்மை ஷேடோ வருதா? அண்ட் கண்டென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கணும். அதனால நம்ம என்ன பண்ணலாம், எப்படி சென்டரில் கொண்டு வர்றது? ஃப்ளெக்ஸ் ரோ, சாரி ஃப்ளெக்ஸ் காலம், ஜஸ்டிஃபை சென்டர், ஐட்டம் சென்டர். கரெக்டாக இதுதான் நம்ம பண்ணிடணும். ஜஸ்ட் டு மேக் கண்டென்ட் சென்டர். கண்டென்ட் சென்டரில் இருக்கா? ஸ்டார்ட்டில் தான் இருக்கும். சரி, ஓகே. அப்போனா இது தேவையில்ல. இட்ஸ் நாட் ரிக்வயர்டு. Just give some LG. Copy it, paste it. லைக் ஸ்பேன் டேக் வந்துட்டு நம்ம வியூக்குள்ள வந்து செட் ஆஃப் டேக்ஸ் பண்ணா ஸ்பேன் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்பேன் வந்து தனியாக செப்பரேட்டாக ஸ்டைல் பண்ணோம் அப்படின்னா ஸ்பேன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பட் ஸ்பேன் டேகோட யூஸ் கேஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு பட்டனுக்கு வந்து இது பண்ணி மேபி இங்கே 2-3 டெக்ஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் வெஜ் ஸ்டார்டர்ஸ்க்கு மட்டும் நீங்கள் தனி ஸ்டைல் கொடுக்கணும்னா ஸ்பேன் போட்டிங்கன்னா தனியாக ஸ்டைல் கொடுக்கணும். இதுக்கு ஓவராலாக நீங்கள் ஸ்டைல் கொடுத்தாலும் இதுக்கு தனியாக ஸ்டைல் கொடுக்கணும்னு வச்சுன்னா ஸ்பேன் போட்டுக்கலாம். ஸோ ஐ கிவ் சம் padding for all cards. Maybe padding X and Y or 4 மாதிரி. And top and bottom இமேஜ்ல இருக்க அந்த சைஸ் எடுத்துருவேன். இப்போ ஓகேவா இருக்கா? மேபி டாப் அண்ட் பாட்டம்ல கொஞ்சம் மேபி பேடிங் டோட்டலாகவே 4 கொடுத்துருவோம்ப்பா. ஸோ தட் அந்த பேடிங் டாப்பு பாட்டம் எல்லாம் கரெக்டாக இருக்கா இப்போ கார்டு? ஸோ இந்த கார்டை வந்து 4 அப்ளை பண்ணி அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா? ஸோ வில் see the response in this. ஓகே, இதுலேருந்து remove, it's taking to 4. கிளியராப்பா? இதுக்கு ஒரு டைட்டில் இருந்துச்சுங்க, மிஸ் பண்ணிட்டோமா? ஓகே, சாரி, maybe I will do it. ஓகே, we add a title also இல்லை. ஸோ நம்ம வந்து இந்த டைட்டில் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஐ டோல்டில் ஒரு கண்டெய்னருக்குள்ளே தேர் கேன் பி மல்டிபிள் சேஃப்டி கண்டெய்னர்ஸ். ஸோ இதுக்குள்ளே திரும்பி வந்து we have to create a safety container. அதுக்குள்ளே ஃபஸ்ட் என்ன பண்ணணும், we have to put with 90% mx auto grid calls 1. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் 4th ரூல் என்னது, எவ்ரிதிங் ஷுட் பி இன்சைட் அ div. இதுக்குள்ளே வந்து இட்ஸ் கோயிங் டு பி இன்சைட் அ மேபி h1 ஆர் h2 ஆர் பேராகிராஃப் எனிதிங். ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. ஜஸ்ட் போட்டு நம்ம ஆல்ரெடி டேக்ஸ் காமெண்ட்ஸ் சொல்லி வச்சுருக்கோம், அதை காப்பி பண்ணிப்பேன். ஜஸ்ட் போட்டுட்டு ஒரு ஓகேங்களா? இந்த டைட்டில் வந்து டேரக்டா மெயின் கண்டெய்னருக்குள்ள போட்டா அது ப்ராப்பரா இருக்கும். Yeah, you can also put but you should not put it here. ஏன்னா நம்ம இங்கே ஆல்ரெடி grid calls 4 போட்டிருக்கோம். 4 வந்து நம்ம எதுக்கு மென்ஷன் பண்ணிருக்கோம், only for cards. ஸோ
கார்ட்ஸோட இதுக்குள்ள வந்து நம்ம இங்கே H1 போடக்கூடாது. ஏன்னா நம்மளோட ரூலே என்னது, டேரக்டாக வி ஷுட் நாட் ஆட் அண்ட் டிவ்ல இல்ல சேஃப்டி கண்டெய்னர் இல்லாம நம்ம வெறும் கண்டெய்னர் 2XL கண்டெய்னர் MX அது கீழே வெறும் H1 டேக் அப்படி போடக்கூடாது. ஏன்னா அது ரெஸ்பான்சிவ்னஸ் லைக் அது ரெஸ்பான்சிவ்னஸ் இருக்க மாதிரி தான் இருக்கும், பிகாஸ் ஒரே ஒரு டேக் தான் இருக்கு. பட் ஆனால் ரூல் படி நம்ம அப்படி போடக்கூடாது. எனி திங் அண்டர் கண்டெய்னர் வந்து இட் ஷுட் பி ரேப்ட் இன்சைட் அ சேஃப்டி கண்டெய்னர். ஓகே. இல்லை தனியாக நீங்கள் ஒரு கண்டெய்னர் ஓப்பன் பண்ணி கூட சேஃப்டி கண்டெய்னர் போட்டும் போடலாம். பட் தட்ஸ் ஒரு ஒரு காம்ப்ளெக்சிட்டி லேயர் போடுற மாதிரி. அது எது நம்ம டேரெக்டாக ஒரு கண்டெய்னருக்குள்ளேயே மல்டிபிள் சேஃப்டி கண்டெய்னர்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, அப்படி ஆஃப்டர் திஸ் okay, we have 1 2 3 4 sessions. We will do this on next session. Okay, ஏன்னா இது ஒன்றுமே இல்லை, ரெண்டுமே ஒன்றுமே இல்லை. திஸ் ஒன்லி டேக் 5 to 10 minutes. இது ரெண்டு தான் ரியல் கான்செப்ட்ஸ் இருக்கு. ஓகே, ரிமைனிங் திஸ் இஸ் நத்திங். இது நீங்களே சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். இது இருந்தால் நம்ம நெக்ஸ்ட் செஷன் பண்ணலாம். இது நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். வாட் இஸ் திஸ், இமேஜா பேக்ரவுண்ட் இமேஜா? ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் இமேஜ் கரெக்டாக. அண்ட் இதில் வந்து என்ன பண்ண போகிறீங்க, ஒரு டெக்ஸ்ட்டு, திரும்பி டெக்ஸ்ட்டு, 2 பட்டன்ஸு, அவுட்டு சென்டர் கண்டென்ட் நெட்டு போட்டோம்ல, அதே கான்செப்ட். இது இங்கே இருக்கும், டைட்டில் இங்கே இருக்கும், எல்லாமே இங்கே இருக்கும். நீங்கள் போட்டோன்னே இங்கே ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க, இப்படி மூவ் பண்ண போகிறீங்க அண்ட் இப்படி மூவ் பண்ண போகிறீங்க, சென்டரில் வைக்க போகிறீங்க, அவ்வளோதான். அந்த டிவ்வுக்கு வந்து பேக்ரவுண்ட் இமேஜ். கிளியரா? இது ரெண்டு தான் கான்செப்ட்ஸ் இருக்கு, ஒரிஜினல் கான்செப்ட்ஸ் இருக்கு. அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ சென்டரிங் கண்டென்ட், சென்டரிங் கண்டென்ட்ஸ், அவ்வளோதான். வில் டூ இட் இன் நெக்ஸ்ட் செஷன். ஓகே, ரெடியாக வந்து புஷ் பண்ணுவேன்னா இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகேங்களா? நான் இதுக்கு இன்ட்ஸும் கொடுத்துட்டேன், நீங்கள் நினச்சா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒரு 20 minutes எக்ஸ்ட்ரா பண்ணிங்கன்னா யூல் பி ஏபிள் டு கம்ப்ளீட் திஸ். கிளியரா? சார் இது எல்லாமே ஒரு லேஅவுட்குள்ள இருக்காங்க சார். இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறீங்க? இந்த இமேஜஸ் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லேஅவுட் இருக்கா, ஸ்க்ரோல் பண்ணா வர மாதிரி இருக்குங்க சார். ஃபுல்லாமே ஒரு லேஅவுட் இருக்காங்க. ஸ்க்ரோல் பண்ண இது எது சொல்கிறீங்க, இதுவா? இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ண தானே கீழே வரும். அது ஃபுல்லாமே ஒரு லேஅவுட்டுக்குள்ள இருக்கான்னு கேட்குறேன் சார். சைட்ல ஒரு மாதிரி கலர் இருக்கு, இது தனியா தெரியுதுல்ல சார். சார் இது சொல்கிறீங்களா? இல்லை ஃபுல்லாமே சொல்லுங்க, பேஜே சொல்றேன். இல்லை அது இதோட டிசைனே தானே, டிசைனே பாருங்க. இந்த வெப்சைட்டோட டிசைனே இந்த மாதிரி தானே இருக்குது. இதே டிசைன் தானே நம்ம பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இந்த செஷன் பண்ணியிருக்கோமா, இந்த செஷன் பண்ணியிருக்கோம், இதுதான் இங்கே இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு இது பண்ணியிருக்கோம். மேபி இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் இருக்குதா? அது எங்கே, ஃபுட் ஸ்டோர் வெப்சைட்டா? இதுக்கு பிஜி பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தாச்சா? இது அப்புறம் சேம் இது. ஓகேங்களா? ஓகே.